பைபிள் சவாலின் 112வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 1 நாளாகமம் 1 முதல் 3 அத்தியாயங்கள் ஆதாமிலிருந்து தாவீதின் வரிசை வரை தலைமுறைகளை பதிவு செய்கிறது. இது பெயர்களின் பட்டியலாக தோன்றினாலும் தேவன் தலைமுறைகள் முழுவதும் விசுவாசமாக செயல்பட்டதை காட்டுகிறது. ஒவ்வொரு பெயரும் தேவனுடைய பெரிய திட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. தேவன் ஒவ்வொருவரையும் அறிந்தும் மதித்தும் இருக்கிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது. நாமும் அவரது திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். இன்று அவருடைய திட்டத்தில் நமக்குள்ள இதத்திற்கு நன்றி கூறி ஆரம்பிப்போம். Welcome to day 112 of the Bible Challenge. Today's reading from 1 Chronicles 1-3 presents genealogies that trace God's plan through generations. From Adam to the line of David. Though it may seem like a list of names, it reveals God's faithfulness across time and His purpose unfolding through families. Each name represents a life that was part of God's greater story. It reminds us that God knows every individual and values each generation. We are also part of His ongoing plan. Let us begin today with gratitude for our place in His story. 1 நாளாகமம் அதிகாரம் 1. 1 Chronicles chapter 1. வசனம் 1. ஆதாம், சேத், ஈனோஸ். Verse 1. Adam, Sheth, Enosh. வசனம் 2. கேனான், மகலாலெயேல், யாரேத். Verse 2. Kenan, Mahalaleel, Jared. வசனம் 3. ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு. Verse 3. Henoch, Methuselah, Lamech. வசனம் 4. நோவா, சேம், காம், யாப்பேத். Verse 4. Noah, Shem, Ham, and Japheth. வசனம் 5. யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். Verse 5. The sons of Japheth, Gomer, and Magog, and Madai, and Javan, and Tubal, and Meshech, and Tiras. வசனம் 6. கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீப்பாத்து, தொகர்மா என்பவர்கள். Verse 6. And the sons of Gomer, Eschenaz, and Riphat, and Togarma. வசனம் 7. யாவானின் குமாரர் எலீசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். Verse 7. And the sons of Javan, Elisha, and Tarshish, Kittim, and Dodanim. வசனம் 8. காமின் குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். Verse 8. The sons of Ham, Cush, and Mizraim, Put, and Canaan. வசனம் 9. கூஷின் குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். Verse 9. And the sons of Cush, Seba, and Havilah, and Sabtha, and Rama, and Sabteka, and the sons of Rama, Sheba, and Dedan. வசனம் 10. கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். Verse 10. And Cush begat Nimrod, he began to be mighty upon the earth. வசனம் 11. மிஸ்ராயிம் லூதீமியரையும், ஆனாமியரையும், லெகாபியரையும், நப்தூகியரையும். Verse 11. And Mizraim begat Ludam, and Anamim, and Lehabim, and Naphtuhim. வசனம் 12. பத்ரூசியரையும், பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும், கப்தூரியரையும் பெற்றான். Verse 12. And Pathrusim, and Casluhim, of whom came the Philistines, and Cathorim. வசனம் 13. கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும். Verse 13. And Canaan begat Zidon his firstborn, and Heth. வசனம் 14. எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும். Verse 14. The Jebusite also, and the Amorite, and the Girgashite.
வசனம் 15 ஏவியரையும் அர்கீயரையும் சீனியரையும். Verse 15. And the Hivite, and the Archite, and the Sinite. வசனம் 16 அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். Verse 16. And the Arvadite, and the Zemarite, and the Hamathite. வசனம் 17 சேமின் குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம், ஊத்ஸ், கூல், கேத்தெர், மேசக் என்பவர்கள். Verse 17. The sons of Shem, Elam, and Ashur, and Aphahad, and Lud, and Aram, and Uz, and Huel, and Gether, and Mashech. வசனம் 18 அர்பக்சாத் சாலாவை பெற்றான், சாலா ஏபேரை பெற்றான். Verse 18. And Aphahad begat Shelah, and Shelah begat Eber. வசனம் 19 ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவன் பேர் பேலேக்கு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பேர் யோக்தான். Verse 19. And unto Eber were born 2 sons. The name of the one was Peleg, because in his days the earth was divided. And his brother's name was Joktan. வசனம் 20 யோக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் ஆசர்மாவேத்தையும் ஏராகையும். Verse 20. And Joktan begat Almodad, and Shalif, and Hazamawath, and Jerah. வசனம் 21 அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும். Verse 21. Hadoram also, and Uzal, and Dikla. வசனம் 22 ஏபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும். Verse 22. And Ebal, and Abimael, and Sheba. வசனம் 23 ஓப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான். இவர்கள் எல்லாரும் யோக்தானின் குமாரர். Verse 23. And Ophir, and Havilah, and Jobab. All these were the sons of Joktan. வசனம் 24 சேம் அர்பக்சாத் சாலா. Verse 24. Shem, Aphahad, Shelah. வசனம் 25 ஏபேர் பேலேகு ரேகு. Verse 25. Eber, Peleg, Reu. வசனம் 26 செரூகு நாகோர் தேராகு. Verse 26. Serug, Nahor, Terah. வசனம் 27 ஆபிராமாகிய ஆபிரகாம். Verse 27. Abram, the same is Abraham. வசனம் 28 ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு இஸ்மவேல் என்பவர்கள். Verse 28. The sons of Abraham, Isaac, and Ishmael. வசனம் 29 இவர்களுடைய சந்ததிகளாவன இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம். Verse 29. These are their generations. The firstborn of Ishmael, Nebaioth, then Kedar, and Adbeel, and Mibsam. வசனம் 30 மிஷ்மா, தூமா, மாசா, ஆதாத், தீமா. Verse 30. Mishma, and Duma, Massa, Hadad, and Tema. வசனம் 31 எத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்கள் இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். Verse 31. Jethur, Naphish, and Kadima. These are the sons of Ishmael. வசனம் 32 ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவா என்பவர்கள் யக்ஷானின் குமாரர். சேபா, தேதான் என்பவர்கள். Verse 32. Now the sons of Keturah, Abraham's concubine, she bare Zimran, and Jokshan, and Medan, and Midian, and Ishbak, and Shua, and the sons of Jokshan, Sheba, and Dedan. வசனம் 33
மீதியானின் குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் குமாரர். Verse 33. And the sons of Midian, Upher, and Epher, and Henoch, and Abida, and Eldah, all these are the sons of Keturah. வசனம் 34. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கின் குமாரர் ஈசா, இஸ்ரவேல் என்பவர்கள். Verse 34. And Abraham begat Isaac, the sons of Isaac, Esau and Israel. வசனம் 35. ஈசாவின் குமாரர் எலிப்பாஸ், ரெகுவேல், எயூஷ், யாலாம், கோராகு என்பவர்கள். Verse 35. The sons of Esau, Eliphaz, Reuel, and Jeush, and Jalam, and Korah. வசனம் 36. எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்பி, கத்தாம், கேனாஸ், திம்னா, அமலேக்கு என்பவர்கள். Verse 36. The sons of Eliphaz, Teman, and Omer, Zephi, and Gatam, Kenaz, and Timna, and Amalek. வசனம் 37. ரெகுவேலின் குமாரர் நகாத், சேராகு, சம்மா, மீசா என்பவர்கள். Verse 37. The sons of Reuel, Nahat, Zerah, Shammah, and Mizah. வசனம் 38. சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனா, தீசோன், எத்சேர், தீசான் என்பவர்கள். Verse 38. And the sons of Seir, Lotan, and Shobal, and Zibeon, and Anah, and Dason, and Ezer, and Disham. வசனம் 39. லோத்தானின் குமாரர் ஓரி, ஓமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். Verse 39. And the sons of Lotan, Hori, and Homam, and Timna was Lotan's sister. வசனம் 40. சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்பி, ஓனாம் என்பவர்கள். சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். Verse 40. The sons of Shobal, Alim, and Manahat, and Ebal, Shephi, and Onam, and the sons of Zibeon, and Anah. வசனம் 41. ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன். திஷோனின் குமாரர் அம்ராம், எஸ்பான், இத்தரான், கெரான் என்பவர்கள். Verse 41. The sons of Anah, Dason, and the sons of Dason, Amram, and Eshban, and Ithran, and Cheran. வசனம் 42. ஏத்சேரின் குமாரர் பில்கான், சகவான், யாக்கான் என்பவர்கள். திஷானின் குமாரர் உத்ஸ், அரான் என்பவர்கள். Verse 42. The sons of Ezer, Bilhan, and Zavan, and Jakan. The sons of Disham, Uz, and Aaron. வசனம் 43. இஸ்ரவேல் புத்திரரை ஒரு இராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட இராஜாக்களானவர்கள். பேயோரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. Verse 43. Now these are the kings that reigned in the land of Edom before any king reigned over the children of Israel. Bela the son of Beor, and the name of his city was Dinba. வசனம் 44. பேலா மரித்த பின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் இராஜாவானான். Verse 44. And when Bela was dead, Jobab the son of Zerah of Bozrah reigned in his stead. வசனம் 45. யோபாப் மரித்த பின் தேமானியரின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் இராஜாவானான். Verse 45. And when Jobab was dead, Husham of the land of the Temanites reigned in his stead. வசனம் 46. ஊசாம் மரித்த பின் பேதாதின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் இராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன்.
இவன் பட்டணத்தின் பேர் ஆவீத். Verse 46. And when Husham was dead, Hadad the son of Bedad, which smote Midian in the field of Moab, reigned in his stead, and the name of his city was Avit. வசனம் 47. ஆதாத் மரித்தபின் மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் இராஜாவானான். Verse 47. And when Hadad was dead, Sama of Masrekah reigned in his stead. வசனம் 48. சம்லா மரித்தபின் நதியோரமான ரேகோபோத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் இராஜாவானான். Verse 48. And when Sama was dead, Shul of Rehoboth by the river reigned in his stead. வசனம் 49. சவுல் மரித்தபின் அக்போரின் குமாரன் பாகாலானான் அவன் ஸ்தானத்தில் இராஜாவானான். Verse 49. And when Shul was dead, Balhanan the son of Achbar reigned in his stead. வசனம் 50. பாகாலானான் மரித்தபின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் இராஜாவானான். இவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசகாபின் குமாரத்தியாகிய மாத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகேதபேல். Verse 50. And when Balhanan was dead, Hadad reigned in his stead, and the name of his city was Pai, and his wife's name was Mehetabel, the daughter of Matrad, the daughter of Mezahab. வசனம் 51. ஆதாத் மரித்தபின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, ஆலியா பிரபு, யெதீத் பிரபு. Verse 51. Hadad died also, and the dukes of Edom were Duke Timnah, Duke Ali, Duke Jatheth. வசனம் 52. அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு. Verse 52. Duke Aholibama, Duke Ela, Duke Pinon. வசனம் 53. கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு. Verse 53. Duke Kenaz, Duke Teman, Duke Mibzah. வசனம் 54. மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு, இவர்களே ஏதோமின் பிரபுக்கள். Verse 54. Duke Magdiel, Duke Iram. These are the dukes of Edom. 1 நாளாகமம் அதிகாரம் 2. 1 Chronicles chapter 2. வசனம் 1. இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செப்புலோன். Verse 1. These are the sons of Israel, Reuben, Simeon, Levi, and Judah, Issachar, and Zebulun. வசனம் 2. தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். Verse 2. Dan, Joseph, and Benjamin, Naphtali, Gad, and Asher. வசனம் 3. யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீயினிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். Verse 3. The sons of Judah, and Onan, and Shelah, which 3 were born unto him of the daughter of Shua the Canaanitess. And the firstborn of Judah, was evil in the sight of the Lord, and he slew him. வசனம் 4. அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் 5 பேர். Verse 4. And Tamar his daughter-in-law bare him Pharez and Zerah. All the sons of Judah were 5. வசனம் 5. பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். Verse 5. The sons of Pharez, Hezron, and Hamul. வசனம் 6. சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். Verse 6. And the sons of Zerah, Zimri, and Ethan, and Heman, and Calcol, and Dara,
5 of them in all. வசனம் 7. சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். Verse 7. And the sons of Karmi, Achar, the troubler of Israel, who transgressed in the thing accursed. வசனம் 8. ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். Verse 8. And the sons of Ethan, Azariah. வசனம் 9. எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மியேல், ராம், கெலுபா என்பவர்கள். Verse 9. The sons also of Hezron, that were born unto him, Jerameel, and Ram, and Chelubai. வசனம் 10. ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். Verse 10. And Ram begat Amminadab, and Amminadab begat Nahshon, prince of the children of Judah. வசனம் 11. நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாசை பெற்றான். Verse 11. And Nahshon begat Salma, and Salma begat Boaz. வசனம் 12. போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். Verse 12. And Boaz begat Obed, and Obed begat Jesse. வசனம் 13. ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும் அபினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும் சம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும். Verse 13. And Jesse begat his firstborn Eliab, and Abinadab the second, and Shimmer the third. வசனம் 14. நெதனியேல் என்னும் நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும். Verse 14. Nethaneel the fourth, Radai the fifth. வசனம் 15. ஓத்சேம் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவீது என்னும் எட்டாம் குமாரனையும் பெற்றான். Verse 15. Ozem the sixth, David the seventh. வசனம் 16. அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். Verse 16. Whose sisters were Zeruiah and Abigail, and the sons of Zeruiah, Abishai, and Joab, and Asahel, 3. வசனம் 17. அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன். Verse 17. And Abigail bare Amasa, and the father of Amasa was Jether the Ishmaelite. வசனம் 18. எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் எண்ணப்பட்ட தன் பெண்ஜாதியாகிய அசுபாளாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். Verse 18. And Caleb the son of Hezron begat children of Azubah, his wife, and of Jerioth, her sons, are these, Jesher, and Shobab, and Ardan. வசனம் 19. அசுபாள் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். Verse 19. And when Azubah was dead, Caleb took unto him Ephrath, which bare him her. வசனம் 20. ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசலியேலை பெற்றான். Verse 20. And her begat Uri, and Uri begat Bezaleel. வசனம் 21. பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கிளையாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள். Verse 21. And afterward Hezron went in to the daughter of Machir the father of Gilead, whom he married when he was 60 years old, and she bare him Segub. வசனம் 22. செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயா தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. Verse 22. And Segub begat Jair, who had 23 cities in the land of Gilead. வசனம் 23. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும்
கேனாத்திலுள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கிலெயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். Verse 23. And he took Geshur and Aram with the towns of Jair from them, with Kenath and the towns thereof, even 60 cities. All these belonged to the sons of Machir the father of Gilead. வசனம் 24. காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போனபின் எஸ்ரோனின் பெண்ஜாதியாகிய அபியாள் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். Verse 24. And after that Hezron was dead in Caleb-Ephrata. Then Abiel Hezron's wife bare him Ashur the father of Tekoa. வசனம் 25. எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மெயேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா, ஓரென், ஓச்சேம், அகியா என்பவர்களுமே. Verse 25. And the sons of Jerahmeel the firstborn of Hezron were Ram the firstborn, and Buna, and Oren, and Ozane, and Ahir. வசனம் 26. அத்தாராள் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மெயேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். Verse 26. Jerahmeel had also another wife, whose name was Atara. She was the mother of Onam. வசனம் 27. எர்மெயேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமின், எக்கேர் என்பவர்கள். Verse 27. And the sons of Ram the firstborn of Jerahmeel were Maz, and Jamin, and Eker. வசனம் 28. ஓனாமின் குமாரர் சம்மாய், யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். Verse 28. And the sons of Onam were Shammai and Jeder. And the sons of Shammai, Nadab and Abishur. வசனம் 29. அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோளிதையும் பெற்றாள். Verse 29. And the name of the wife of Abishur was Abihail, and she bare him Aban and Molid. வசனம் 30. நாதாபின் குமாரர் சேலேத், அப்பாயிம் என்பவர்கள். சேலேத் புத்திரரில்லாமல் மரித்தான். Verse 30. And the sons of Nadab, Saled and Apam, but Saled died without children. வசனம் 31. அப்பாயிமின் குமாரர் இஷி முதலானவர்கள். இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். Verse 31. And the sons of Apam, Ishi, and the sons of Ishi, Sheshan, and the children of Sheshan, Alai. வசனம் 32. சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தெர், யோனத்தான் என்பவர்கள். எத்தெர் குமாரரில்லாமல் மரித்தான். Verse 32. And the sons of Jeder the brother of Shammai, Jether, and Jonathan, and Jether died without children. வசனம் 33. யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மெயேலின் புத்திரர். Verse 33. And the sons of Jonathan, Pelet, and Zaza. These were the sons of Jerahmeel. வசனம் 34. சேசானுக்கு குமாரத்திகளேயன்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு இயர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். Verse 34. Now Sheshan had no sons, but daughters. And Sheshan had a servant, an Egyptian, whose name was Jarha. வசனம் 35. சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய இயர்காவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். Verse 35. And Sheshan gave his daughter to Jarha his servant to wife, and she bare him Attai. வசனம் 36. அத்தாயி நாதானை பெற்றான். நாதான் சாபாதை பெற்றான். Verse 36. And Attai begat Nathan, and Nathan begat Zabad. வசனம் 37. சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதி பெற்றான். Verse 37.
And Zabad begat Aflal, and Aflal begat Obed. வசனம் 38 ஓபேத் ஏகூவை பெற்றான், ஏகூ அசரியாவை பெற்றான். Verse 38. And Obed begat Jehu, and Jehu begat Azariah. வசனம் 39 அசரியா எலேச்சை பெற்றான், ஏலெத்ஸ் எலெயாசாவை பெற்றான். Verse 39. And Azariah begat Helez, and Helez begat Eleazar. வசனம் 40 எலெயாசா சிஸ்மாயை பெற்றான், சிஸ்மாய் சல்லூமை பெற்றான். Verse 40. And Eleazar begat Sisamai, and Sisamai begat Shalom. வசனம் 41 சல்லூம் எக்கமியாவை பெற்றான், எக்கமியா எலிசாமாவை பெற்றான். Verse 41. And Shalom begat Jekamiah, and Jekamiah begat Elishma. வசனம் 42 எர்மெயேலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர், சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே. Verse 42. Now the sons of Caleb the brother of Jerameel were Mesha his firstborn, which was the father of Ziph, and the sons of Mersha the father of Hebron. வசனம் 43 எப்ரோனின் குமாரர் கோராகு, தப்புவா, ரெக்கேம், செமா என்பவர்கள். Verse 43. And the sons of Hebron, Korah, and Tapua, and Rekem, and Shema. வசனம் 44 செமா யோர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான், ரெக்கேம் சம்மாயை பெற்றான். Verse 44. And Shema begat Raham, the father of Jorkoam, and Rekem begat Shammai. வசனம் 45 சம்மாயின் குமாரன் மாகோன், மாகோன் பெத்சூரின் தகப்பன். Verse 45. And the son of Shammai was Mom, and Mom was the father of Bethzur. வசனம் 46 காலேபின் மறுமனையாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றாள், ஆரான் காசேசை பெற்றான். Verse 46. And Aphar, Caleb's concubine, bare Haran, and Moza, and Gazez, and Haran begat Gazez. வசனம் 47 யாதாயின் குமாரர் ரேகேம், யோதாம், கேசாம், பேலேத், எப்பா, சாகாப் என்பவர்கள். Verse 47. And the sons of Jadai, Regem, and Jotham, and Gershon, and Pele, and Aphar, and Shaph. வசனம் 48 காலேபின் மறுமனையாட்டியாகிய மாகாள் சேப்பேரையும் திர்கானாவையும் பெற்றாள். Verse 48. Macha, Caleb's concubine, bare Sheber, and Tirna. வசனம் 49 அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பீனாவுக்கும் கீபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சாள் என்பவள். Verse 49. She bare also Shaph the father of Madmana, Sheva the father of Machbina, and the father of Gibi, and the daughter of Caleb was Achsha. வசனம் 50 எப்ராத்தாளிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத்யாரீமின் மூப்பனான சோபாலும். Verse 50. These were the sons of Caleb the son of Hur, the firstborn of Ephrath, Shobal the father of Kirjath Jearam. வசனம் 51 பெத்லெகேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. Verse 51. Salma the father of Bethlehem, Heph the father of Bethgeder. வசனம் 52 கீரியாத்யாரிமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே, ஆசியம், மெனுகோத் என்பவர்கள். Verse 52. And Shobal the father of Kirjath Jearam had sons, Haroya, and half of the Manaathites. வசனம் 53 கீரியாத்யாரிமிலிருந்த வம்சங்கள் எத்திரியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள். Verse 53. And the families of Kirjath Jearam, the Ithrites, and the Puhits, and the Shumathites,
and the Mishrites. Of them came the Zarathites, and the Ishtulites. வசனம் 54. சல்மாவின் சந்ததிகள் பெத்லெகேமியரும் நேத்தோபாத்தியரும் பெத்யோவாப் என்னும் அதரோத்தூராரும் மானாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. Verse 54. The sons of Salma, Bethlehem, and the Netophathites, Ataroth, the house of Joab, and half of the Manaathites, the Zorites. வசனம் 55. யாபீசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. Verse 55. And the families of the scribes which dwelt at Jabez, the Tirthites, the Shimithites, and Sushathites, these are the Kenites that came of Hemat, the father of the house of Rechab. 1 நாளாகமம் அதிகாரம் 3. 1 Chronicles chapter 3. வசனம் 1. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர். யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேரானவன். கர்மேலின் ஊராளான அபிகாயேலிடத்தில் பிறந்த கீலேயாப் இரண்டாம் குமாரன். Verse 1. Now these were the sons of David, which were born unto him in Hebron. The firstborn Amnon, of Ahinoam the Jezreelitess, the second Daniel, of Abigail the Carmelitess. வசனம் 2. கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் மூன்றாம் குமாரன். ஆகீத் பெற்ற அதோனியா நாலாம் குமாரன். Verse 2. The third, Absalom the son of Maachah the daughter of Talmi king of Geshur. The fourth, Adoniah the son of Haggath. வசனம் 3. அபித்தாள் பெற்ற செப்பத்தியா ஐந்தாம் குமாரன். அவன் பெண்ஜாதியாகிய எக்லாள் பெற்ற இத்ரேயாம் ஆறாம் குமாரன். Verse 3. The fifth, Shephatiah of Abital. The sixth, Ithrain by Eglah his wife. வசனம் 4. இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். Verse 4. These 6 were born unto him in Hebron, and there he reigned 7 years and 6 months. And in Jerusalem he reigned 33 years. வசனம் 5. எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பச்சேபாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலோமோன் என்னும் 4 பேரும். Verse 5. And these were born unto him in Jerusalem, Shimea, and Shobab, and Nathan, and Solomon, 4, of Bathsheba the daughter of Amiel. வசனம் 6. இப்கார், எலிசாமா, எலிப்பெலேத். Verse 6. Ibhar also, and Elishma, and Eliphalet. வசனம் 7. நோகா, நேபேக், யப்பியா. Verse 7. And Noga, and Nepheg, and Japhia. வசனம் 8. எலிசாமா, எலியாதா, எலிப்பேலேத் என்னும் 9 பேருமே. Verse 8. And Elishma, and Eliada, and Eliphalet, 9. வசனம் 9. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். Verse 9. These were all the sons of David, beside the sons of the concubines, and Tamar their sister. வசனம் 10. சாலோமோனின் குமாரன் ரெகொபெயாம், இவனுடைய குமாரன் அபியா, இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத். Verse 10. And Solomon's son was Rehoboam, Abiel his son, Asa his son, Jehoshaphat his son. வசனம் 11. இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ். Verse 11. Joram his son, Ahaziah his son, Josh his son. வசனம் 12. இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா,
இவனுடைய குமாரன் யோதாம். Verse 12. Amaziah his son, Azariah his son, Jotham his son. வசனம் 13. இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே. Verse 13. Ahaz his son, Hezekiah his son, Manasseh his son. வசனம் 14. இவனுடைய குமாரன் ஆமோன், இவனுடைய குமாரன் யோசியா. Verse 14. Amon his son, Hosea his son. வசனம் 15. யோசியாவின் குமாரர், முதல் பிறந்த யோகனானும், யோயாக்கீம் என்னும் இரண்டாம் குமாரனும், சிதேக்கியா என்னும் மூன்றாம் குமாரனும், சல்லூம் என்னும் நாலாம் குமாரனுமே. Verse 15. And the sons of Hosea were the firstborn Johanan, the second Jehoiakim, the third Zedekiah, the fourth Shallum. வசனம் 16. யோயாக்கீமின் குமாரர் எக்கொனியா முதலானவர்கள், இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. Verse 16. And the sons of Jehoiakim, Jeconiah his son, Zedekiah his son. வசனம் 17. கட்டுண்ட எக்கொனியாவின் குமாரர் சலாத்தியேல். Verse 17. And the sons of Jeconiah, Hasiah, Salatiel his son. வசனம் 18. மல்கிராம், பெதாயா, சேனாசார், எகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். Verse 18. Malchiram also, and Pidi, and Shenazar, Jechemiah, Hoshma, and Nedebiah. வசனம் 19. பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமீத் என்பவள். Verse 19. And the sons of Pidi were Zerubbabel, and Shimi, and the sons of Zerubbabel, Meshullam, and Hananiah, and Shelomith their sister. வசனம் 20. அசூபா, ஓகேல், பெரகியா, அசதியா, ஊசாபேசேத் என்னும் 5 பேருமே. Verse 20. And Hashubah, and Boel, and Berechai, and Hasadiah, Jushab-Hest, 5. வசனம் 21. அனனியாவின் குமாரர் பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா, இவனுடைய குமாரன் அர்னான், இவனுடைய குமாரன் ஒபதியா, இவனுடைய குமாரன் செக்கனியா. Verse 21. And the sons of Hananiah, Pelesha, and Jesai, the sons of Rephaia, the sons of Anan, the sons of Obadiah, the sons of Shechaniah. வசனம் 22. செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எக்கேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் 6 பேர். Verse 22. And the sons of Shechaniah, Shema, and the sons of Shema, Hattush, and Ijiel, and Bariah, and Neriah, and Shapha, 6. வசனம் 23. நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரீக்காம் என்னும் 3 பேர். Verse 23. And the sons of Neriah, Eliane, and Hezekiah, and Azrikam, 3. வசனம் 24. எலியோனாயின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்கூப், யோகனான், தெலாயா, ஆனானி என்னும் 7 பேர். Verse 24. And the sons of Eliane were Hodiah, and Eliashib, and Peli, and Akab, and Johanan, and Daliah, and Anani, 7. பைபிள் சவாலின் 112வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் தலைமுறைகள் வழியாக செயல்பட்டு தனது வாக்குத்தத்தங்களை மறக்காதவர் என்பதை கற்றோம். அந்த வரிசையில் உள்ள ஒவ்வொரு பெயரும் முக்கியமானது. ஏனெனில் ஒவ்வொரு வாழ்க்கையும் அவருடைய பார்வையில் மதிப்புடையது. நாமே சிறியவர்கள் போல தோன்றினாலும் தேவன் உருவாக்கும் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம்.
நமது வாழ்க்கை அடுத்த தலைமுறையை பாதிக்க முடியும் என்பதை நினைத்து வாழ்வோம். தேவனில் விசுவாசமாக தொடர்வோம். இன்று நீங்கள் உருவாக்கும் மரபு என்ன? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 112 of our Bible challenge is complete. Today we learned that God works through generations and never forgets His promises. Every name in the genealogy matters because every life has value in His eyes. Even when we feel small, we are part of something greater that God is building. Let us live with purpose, knowing that our lives can impact future generations. Stay faithful in your journey with Him. What legacy are you building today? Share your thoughts and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.